ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 21வது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதும் போட்டி நடைபெற இருக்கின்றது. மும்பையில் இரவு 7:30 மணி அளவில் நடைபெறுகின்ற போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். 2 தினங்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வீடியோ பதிவு செய்ய முடியவில்லை. இருந்தாலும் நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க இன்றைய தினம் ஆடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வில் ஜாக்ஸ், ரே ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வில் ஜாக் அல்லது சூரியகுமார் யாதவை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஜஸ்பிரீத் பும்ரா இன்றைய தினம் இடம்பெற்றால் விக்கெட் வீழ்த்துவார். ட்ரெனட் பவுல்ட் மற்றும் தீபக் சகர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சேட்னர் அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வில் ஜாக், ரியான் ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் வில் ஜாக் கூட ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அவருக்கு பதிலாக நமன்தீர் கூட யூஸ் பண்ணலாம். ரியான் ரிக்லிட்டன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமன்தீர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது ரே ரிக்லிட்டனை கேப்டன் வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் மிச்சல் சாட்னர், ட்ரெனட் பவுல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், தேவ்தத் படிக்கல் மற்றும் படிட்டர், ஜிதேஷ் சர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக படிக்கல் அல்லது சால்ட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி ஆல்ரவுண்டராக டிம் டேவிட் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ராசிக் சலாம், புவனேஸ்வர் குமார் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் பிலிப் சால்ட், விராட் கோலி, படிட்டர் மற்றும் டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது ஷால்ட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், ஹேஷல்வுட், ராசிக் சலாம் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் ஹிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனாகவும் ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், ஓப்பனிங் இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் அல்லது ஒரு பவுலர் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பும் என்பது இன்றைய தினம் உள்ளது. அதே போன்று இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் பவர் பிளே 0 to 6 ஓவர் பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு 4 ஓவருக்குள்ளே ஒரே ஓவரில் தொடர்ந்து 4 4 இல்லைனா தொடர்ந்து 3 6 அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படி இல்லைன்னா 2 4 அடித்தப்பறம் ஒரு கேட்ச் மிஸ் அப்படிங்கிறது நடக்கும். அது கீப்பர் பக்கம், அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லிப் பக்கம் ஒரு கேட்ச் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இன்றைய கிரக சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த போட்டி அப்படிங்கிறது ஒரு மதில் மேல் பூனை அப்படிங்கிற போட்டி தான். 2 டீமுக்குமே இன்றைக்கி சமபலமாக தான் ஜாதகம் இருக்குது.
இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.